Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In example 6.31, from the top of a 12 meter high building, ஒரு ground இருக்கு, இங்கே 12 metersக்கு ஒரு building இருக்குது. The angle of elevation of top of a cable tower is 60 degree and angle of depression of its foot is 30 degree. ஒரு கேபிள் டவர் ஒரு டவர் உயரமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பில்டிங்கோடைய டாப்லேருந்து ஃப்ரம் த டாப் ஆஃப் 12 மீட்டர் ஐ பில்டிங் ஏபிஏ பில்டிங்னு வச்சுக்கிறேன் நான். டாப்லேருந்து பார்க்குறாங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இதுதான் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுடைய கண் பார்வை, ஸ்ட்ரெயிட் விஷன், ஐசைட். இங்கேருந்து தலையை தூக்கி பார்க்குறாங்க, மேலே டவரோடைய டாப்பை பார்க்குறாங்க. ஃப்ரம் த டாப் ஆஃப் அ 12 மீட்டர் ஐ பில்டிங் ஏபி என்ற பில்டிங் மேலே போய் நின்றுக்கிட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் அ கேபிள் டவரை சிடின்னு வச்சுக்கிறேன். இதை பார்க்குறாங்க. எவ்வளோ டிகிரியில் பார்த்துருக்காங்கன்னா 60 டிகிரியில் பார்த்துருக்குறாங்க. அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட், இது கீழேயும் பார்க்குறாங்க. ஃபுட் கீழேயும் பார்க்குறாங்க. இதை எவ்வளோ டிகிரியில் பார்த்துருக்காங்கன்னா 30 டிகிரியில் பார்த்துருக்குறாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவரோடைய ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஏபிசிடிஇன்னு வச்சுக்கலாம். அப்போது நோட்ஸ் சிம்பிளாக 2 லைன் எதுனா போதும். லெட் ஏபி பி த பில்டிங், வேறு எந்த நோட்ஸும் எழுத வேண்டாம். சிடி வந்து கேபிள் டவர். ரைட். இது 12னா இதுவும் 12 தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது 12னா இதுவும் 12ஆக தான் இருக்கும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த சம்மிலேருந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிளை மட்டும் உடச்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஏ என்ற பாயிண்ட்டு, இந்த பக்கம் இ என்ற பாயிண்ட்டு, இந்த பக்கம் டி, இது 12. இதை மட்டும் பிரித்து வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இந்த சின்ன ட்ரையாங்கிளை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 30 டிகிரி. ஏன் சார் மேல் ட்ரையாங்கிளை நீங்கள் எடுக்கலன்னா, மேல் ட்ரையாங்கிள் எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை, அட்ஜசண்ட்டும் இல்லை, ஆப்போசிட்டும் இல்லை. ஆனால் இதில் ஆப்போசிட்டாவது இருக்குது. ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் தெரிஞ்சால் தான் அந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். இதுதான் 90 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் ஐப்போட்டன்யூஸ். ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் ஆப்போசிட் சைட். மீந்து போனது எப்போதுமே அட்ஜசன்ட். இப்போ 90க்கு ஏற்ற மாதிரி ஐப்போட்டன்யூஸ், ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட், மீந்து போனது அட்ஜசன்ட். நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை சம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏஇடி, இந்த ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏஇடி நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா டேன் தீட்டா யூஸ் பண்ண போகிறேன். டேன் தீட்டா, ஏன்னா என்கிட்ட ஆப்போசிட் இருக்குது, அட்ஜசன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். டேன் தீட்டா ஃபார்முலானாலே ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், டேன் தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இங்கே தீட்டாவோட ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ டிகிரினா 30 டிகிரி அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட்டோடைய அளவு தூருக்கு பாருங்கள் 12. அட்ஜசன்ட்டோடைய அளவு இல்லை, அதனால சும்மா ஏஇனே போட்டுங்க, பேர் மட்டுமே வச்சுங்க ஏஇ. tan 30னா 1/√3, tan 30னா 1/√3 is equal to 12 by AE. cross multiply, இதை இங்கே அனுப்புங்க. 1 into AE, AEயாக மாறிடும். இதை தூக்கி இங்கே அடிங்க, 12√3. இதுதான் ஏஇயோடைய ஆன்சர். அப்போ ஏஇயோட ஆன்சர் கிடச்சிருக்குது. எல்லாமே மீட்டர்ஸில் இருக்கிறதுனால இதையும் நீங்கள் மீட்டர்ஸ் போட்டுக்கலாம். இப்போ என் கையில் ஏஇயோடைய ஆன்சர் கிடச்சிருக்கு. ஏஇனா அந்த டயக்ராமில் போடுறோம் பாருங்கள். ஏஇனா 12√3 மீட்டர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த சம் வழியாக எனக்கு ஏஇயோடைய ஆன்சர் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள்னால் இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் ட்ரையாங்கிள் நம்பர் 2. இதுதான் என்னுடைய ஏ மேலே சி, கீழே இ. இது 12√3. இந்த ட்ரையாங்கிளை ஸ்டார்ட் பண்ணும். இது 90 டிகிரி, அதனால் இதுக்கு பேர் ஐப்போட்டன்யூஸ். இதை விட்டுருங்க. நம்மக்கிட்ட ஆங்கிள் அவங்களே கொடுத்துருக்குறாங்க 60 டிகிரிக்கு ஏற்ற வீடு பேர் ஆப்போசிட். 60க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சைடுக்கு பேர் தான் ஆப்போசிட் சைடு. மீந்து போனது தான் அட்ஜசன்ட் சைடு. இதான் மீந்து போச்சு, இந்த சைடு தான் மீந்து போச்சு. ஃபஸ்ட்டு ஐப்போட்டன்யூஸ் குறிக்கணும், ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரினா ஆப்போசிட், மீந்து போனது அட்ஜசன்ட். இங்கே நான் செகண்ட் ட்ரையாங்கிளில் டேன் தீட்டா யூஸ் பண்ண போகிறேன். டேன் தீட்டாக்கு அதே ஃபார்முலா தான்.
ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆனால் இங்கே ஆங்கிள் மாறுது உங்களுக்கு. தீட்டாவுக்கு பதில் நீங்கள் பயன்படுத்த போகிறது 60 டிகிரி. ஆப்போசிட்டு எனக்கு தெரியாது, சிஇனே வச்சுங்க. ஆனால் அட்ஜசன்ட் நல்லாவே தெரியும், 12√3, 12√3. tan 60யோட வேல்யூ வெறும் √3. tan 60னா வெறும் √3. tan 30னா தான் 1/√3. tan 60னா √3 is equal to CE by 12√3. cross multiply. இதை தூக்கி மேலே அடிங்க. √3 ஆல்ரெடி இருக்குது, உங்களுடைய 12√3 வேறு இங்கே வரும். is equal to CE, is equal to CE. √3யும் √3யும் சேர்ந்தால் 3ஆக மாறிடும். 9th படிச்சிருப்போம். √3 into √3 is 3. அப்போ therefore CE is equal to 12 into √3 into √3 3ஆக மாறிடும். இப்போ therefore CE is equal to 12 into 3 is 36. CE ரெடி ஆகிருக்குது. CEனா அது இந்த பார்ட். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா டவரோட ஹைட், டவர்னால் மேலேருந்து கீழே வரைக்கும். அப்போ டவரோட ஹைட் ஆஃப் டவர், ஹைட் ஆஃப் tower, cable tower is equal to height of cable tower is equal to மேலேருந்து கீழே வரைக்கும் CD, மேலேருந்து கீழே வரைக்கும். அப்போ CE plus 12, CE plus 12. CE இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களே மேலே, 36 plus 12. இப்போ 36 12 ஆட் பண்ணிங்கன்னா your total answer will be 48 meters. இதுதான் height of the cable tower, that is CD. Therefore CD is equal to 48 meters. This is the end of the sum, a very important 5 mark sum. Thank you.